மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி மனசுல ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கான நல்ல சூழல்கள் தென்படுகின்றன. பல பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையும். மனசுல இருக்கக்கூடிய அந்த பயங்கள், தயக்கங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு சூழல்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். எண்ணியபடி எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் நிறைவு செய்ய முடியும். தொழிலில் பெரிய பெயர் புகழ் வாங்குவீங்க. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அப்ப சந்திராஷ்டம தினமாக வரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்கள் ஏற்படலாம், காரிய தாமதங்கள் ஏற்படலாம், செய்கிற தொழிலில் சில வேண்டாத கெட்ட பெயர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சியால் பல கஷ்டங்களையும் நீங்கி வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். மனசுல இருந்த ஒரு தொய்வு நிலை அகன்று ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய தினமாக அமைகிறது. காதல் போன்ற விஷயங்கள்லயும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினமாகவும் சில புதுமையான திருப்பங்கள் தருவக்கூடிய ஒரு தினமாகவும் அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு மனசுல சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அதனால மனசை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தைரியமான செயல்பாட்டோடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்களா நினைச்சிட்டு பின்தங்கிறதோ இல்ல ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று நினைத்துக் கொள்வதோ தவறாக முடிந்துவிடும். அதனால மனசை நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். சில நேரங்களில் எதிர்பாராத சில சுப செலவுகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களும், பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். பல விஷயங்கள்லையும் நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். மனதில் நிம்மதியும் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு
சிறப்பான வெற்றிகள், காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல வெற்றிகளும், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய வெற்றியும் சிறப்பும் ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. எதிர்ப்புகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விக்னேஸ்வரரை தொழுது இந்த தினத்தை துவக்கும் பொழுது நம் பிரச்சனைகள் எல்லாம் பகலவனை கண்ட பனி போல் விலகும் சொல்லுவாங்க, அது மாதிரி போயிடும். அதனால மனசுல நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசுல குழப்பங்களும் சில தேவையற்ற பயங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியான ஒரு உறுதிப்பாட்டோட செயல்பாடுகள் இருக்கும். இதை நான் அடைந்தே தீருவேன், இதை நான் முடித்தே தீருவேன் என்று தனியாக நின்று வெற்றியை அடையக்கூடிய அளவில் ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். உங்க வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும், உழைப்பும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை திறன், அதனால் வரக்கூடிய வெற்றிகளும் ரொம்ப சிறப்பாகவே அமையும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும், இல்ல மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அனுபவங்களாகட்டும் ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்களும் தடைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். கடன் போன்ற விஷயங்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை வென்று சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. வெற்றியை தரக்கூடிய தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள், அனுஷ நட்சத்திரங்களுக்கு சோதனை ஏற்பட்டு அந்த சோதனையில் சாதனை செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எல்லாமே சுமூகமா நடக்கும், நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்க உங்களுடைய அனுபவத்தை வெளிப்பாடாக பல நல்ல யோசனைகளை சொல்வீர்கள். நீங்க வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்க திறமை பெரும்பாலும் சிறப்பாக பளிச்சிடக்கூடிய அளவில் ஒரு நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். புகழை தரக்கூடிய தினமாக அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான வெற்றிகளும், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றிகளும் காத்திருக்கின்றன. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம்தான். சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால உடல் நலன்ல அக்கறை செலுத்த வேண்டும். தேவையான அளவு ஓய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப திறமையாக வெளிப்படும். பெரிய ஒரு விஷயத்தை கூட அனாயசமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் தென்படும். உங்க கடின உழைப்பினால் நல்ல பெயரை வாங்கக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களும், திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வதனாலும், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நண்பர்கள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள். ஒரு டீம் எஃபோர்ட்டும் வாங்க, அது மாதிரி ஒரு குழுவாக நின்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பெரிய வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஒரு தலைவனாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல சுபங்கள் நிகழ்வதற்கான அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் பண பிரச்சனை இருக்கும். ஆனால் அதற்கான சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய, சுமூகமாக தீர்க்கக்கூடிய நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு வெற்றியும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுலபமான வெற்றிகளே கிடைக்கும்.